நடிகை த்ரிஷா அவர்கள் தென்னிந்திய சினிமாவில் டாப் ஆக்ட்ரஸில் ஒருத்தவங்க. இவங்களுக்கான ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம். பட் ஆனால் சமீப காலமாக இவங்கள பற்றி கிசுகிசுக்கள் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பேசும் பொருளாக இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் விஜய் சங்கீதாவோடைய டிவோர்ஸ் விஷயம் வந்ததுக்கப்புறமா இன்னும் அதிகமாகவே வந்து ஒரு பேசும் பொருளாக தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இன்னொரு விஷயமும் சமீபத்தில் வந்து ரொம்பவே வைரலாக பரவுச்சு. அதாவது கடந்த 3-4 மாதங்களாக த்ரிஷா வந்து எந்த ஒரு படத்துலையுமே கமிட் ஆகலை. கதை சொல்கிறவங்ககிட்டையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. த்ரிஷா வந்து சினிமாவை விட்டு விலகி இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே வந்துட்டு விஜய் த்ரிஷா வந்து நிறையா பிளானிங்கில் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உலா வந்துச்சு. இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் குழம்பி போய் தான் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நடிகரும் தயாரிப்பாளருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில தயாரிப்பாளர்கள் கூட வந்து இவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்களாம், த்ரிஷா வந்து இனிமேட்டு நடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து உறுதிப்படுத்தி வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து அவருடைய யூடியூப் சேனலில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. என்னதான் செய்திகள் வந்தாலும் சினிமா அப்படின்றது வந்து வேற. இது வந்து ஒரு ரசிகனாக நீங்கள் நடிக்கிறத வந்து நாங்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளாக வந்து ரொம்பவே வெற்றி கொடியை நாட்டிகிட்டு இருந்தீங்க. திடீர்னு சினிமாவை விட்டு விலகி இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட, வருத்தத்தோட, அப்செட்டோட நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள், கருத்துக்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.